ஒரு நல்ல இன்ஜினியர் கண்டுபிடிப்போமான்னு பார்த்தா யாரோ வரான் பார்ப்போம். வாங்க சார், இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம் சார். உட்காருங்க. ஓகே. என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க? நான் டெவலப்பர் இருக்கேன். டெவலப்பர். ஸோ என்ன தெரியும் உங்களுக்கு? எனக்கு ஜாவா. ஏடபிள்யூஎஸ் தெரியுமா? க்ளவுடில் தெரியாது சார். தெரியாதா? தெரியாது சார். ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் ஏடபிள்யூஎஸ் பிடிச்சிட்டு நீங்கள் வாங்க. சரி. 6 months later. வாங்க. ஸோ லாஸ்ட் டைம் கூட வந்தீங்க நீங்கள் தானே? ஆமாம் சார். ஏடபிள்யூஎஸ் தெரியும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார். ஜாவா தெரியும்னு சொன்னீங்க. ஆமாம் சார். ஓகே. இப்போ எல்லாம் படிச்சாச்சா? தெரியும் சார். ஏடபிள்யூஎஸ் தெரியும், ஜாவா தெரியும். அப்படியா? இப்போ ப்ராஜெக்ட்டு கொஞ்சம் மாறிடுச்சு. சரிங்க சார். கமுண்டா தெரியுமா? கமுண்டாவா? கமுண்டா தெரியாதா? தெரியாது சார். அது படிக்கணுமேப்பா. அப்படிங்களா? சரிங்க சார். நான் படிச்சு அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. தேங்க்யூ சார். பாய். என்னடா இது, கமுண்டா ஜாவா படிக்க சொன்னால் ஏடபிள்யூஎஸ் படிக்கிறாங்க, கமுண்டா கேட்டால் கமுண்டா தெரியலைங்கிறாங்க. சரி, ஓகே. 6 months later. வாங்க. Good morning எங்கேயோ sir. பார்த்தோமே அதுக்கு முன்னாடி. ஆமாம் சார். 2 வாட்டி வந்திருக்கேன் சார். 2 வாட்டி வந்தீங்களா? ஆமாம் சார். அப்போ என்னாச்சு 2 வாட்டி? ஜாவா படிக்க வந்தேன் சார். ம். நீங்கள் ஜாவாக்கு அப்புறம் ஏடபிள்யூஎஸ் தெரியுமான்னு கேட்டீங்க சார். இப்போ நான் ஜாவாவும் படிச்சுட்டேன், ஏடபிள்யூஎஸும் படிச்சிட்டேன் சார். அப்புறம் இன்னொன்று ஏதோ சொன்னோமா? கமுண்டா கமுண்டா சார். படிச்சிட்டிங்களா? கமுண்டா படிச்சிட்டேன் சார். ஐயோ, இது கோலாங் தெரியுமா உங்களுக்கு? கோலாங்கா? எனக்கு கோவா தெரியும் சார், கோலாங் தெரியாது சார். கோவா இருக்குங்களா? அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. சார். கோலாங் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, தெரியாதா? அப்படிங்களா சார்? இப்போ கமுண்டாலேருந்து எல்லாத்தையும் கோலாங் மாற்றுறாங்க. சரிங்க சார். அந்த ப்ராஜெக்ட் தான் நம்மகிட்ட இருக்குது. சரிங்க சார். சரியா? அது சரிங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கலாம். சரிங்க சார். ம்? ஜாவா, ஏடபிள்யூஎஸ், கமுண்டா. சரிங்க சார். ஆ? தேங்க்யூ சார். 6 months later. இப்போயாவது எல்லாம் தெரிஞ்ச யாராவது வருவாங்களான்னு தெரியல. நம்மளும் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருக்கோம் பல வருஷமா. சார் வாங்க சார். சார். எப்படி இருக்கீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. நீங்கள் என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க? சார் இப்போ நான் வந்து சீனியர் மேனேஜர் சார். ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. நான் ஒரு 15 இயர்ஸாக அட்டன் பண்ணுறேன் சார். 15 இயர்ஸாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களா? எதுக்கு வந்தீங்க இதுக்கு முன்னாடி? நான் டெவலப்பராக அப்ளை பண்ணேன் சார். என்ன டெக்னாலஜிக்கு? ஸ்ப்ரிங் பூட், அந்த ஏடபிள்யூஎஸ், கமுண்டா, கோலாலாம் படிச்சுட்டு கோலா இல்லை, கோலாங். கோலாங் சாரி. அது வந்து படிச்சுட்டேன் சார். படிச்சுட்டீங்களா? ஆமாம். ஓ, அதான் இப்போ வெள்ளா தாடிலாம் வந்துச்சு. ஒரு ரொம்ப நாளாக ட்ரை படிச்சுட்டு இருக்கீங்க போல எல்லா ஸ்கில்லுக்கும். ஆமாம் சார். எங்கே போனாலும் வேற கேட்குறாங்களா சார்? அதெல்லாம் ஐடினாலே அப்படி தான் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஜாவா, ஏடபிள்யூஎஸ், கமுண்டா, கோலாங் எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ பக்காவாக வந்துருக்கீங்க. ஆமாம் சார். ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு டெக்னாலஜி ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் சேஞ்சு. உங்களுக்கு தெரியல, இப்போ இண்டஸ்ட்ரி வந்து அப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம க்ளவுடெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஜென் ஏஐ தெரியுமா உங்களுக்கு? ஜென்ஸ் இல்லைப்பா, ஜென் ஏஐ. ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இல்லை சார். பெருமிச்சு. Oh my god. அதுதான் ஒரு ட்ரெண்டாக இருக்குது. அதில் தான் ஆள் தேவைப்படுது சார். இந்த ஸ்கில்ல வச்சு ஏதாவது ஓப்பனிங் இருந்தால் இல்லைப்பா. எல்லாம் எங்களுக்கு எல்லாமே தேவைப்படுது. இப்போ மெயினாக அதில் தான் தேவைப்படுது சார். இதான் சார் கடைசி இன்டர்வியூ. ஏன் கடைசி இன்டர்வியூ படிச்சுட்டு வரலாமே சார்? எனக்கு ஆல்ரெடி 59 வயசு ஆயிடுச்சு. 59 வயசு ஆயிடுச்சா? ஆமாம் சார். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இன்னுமே இதுக்கப்புறம் நான் இன்டர்வியூக்கே வரமாட்டேன் சார். நீங்கள் சென்னை, கோலா இந்த மாதிரி போயிட்டே இருந்தா. சாரி, ஆனால் ஜென்ரேட்டிவே இல்லாமல் பண்ண முடியாது. வயசாயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. திரும்ப இன்னொரு தடவை பார்க்கலாம். ரொம்ப சாரி. இன்னொருத்தர் கை கொடுக்குறேன் சார். ஆனால் நான் இன்னுமே இன்டர்வியூக்கு வர முடியாது சார். வரலாம். அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் தான் சார். இனிமே பசங்க தான் யாராவது வரணும் சார். உங்கள் ஜென்ரேஷனா? ஆமாம். எனக்கு அடுத்த காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்களா? ஃப்ரெஷராக இருக்காங்களா? இல்லை சார். இந்த ஜென்ரேட்டிவ்க்கு ஃப்ரெஷர் தான் தேவைப்படுதுங்கிறாங்க. யூத் சார் அவங்கெல்லாம் 10வது படிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அவங்க தான் சரியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோச்சுக்காதீங்க சார். நடந்து வர்றது, சுகர், பிபி இதெல்லாம் வந்து அதான் ஜென்ரேட்டிவ் வந்து இந்த மாதிரி சுகர் பிபி இருக்கவங்கலாம் பண்ண முடியாது சார். அவங்க அதான் எதிர்பார்க்குறாங்க கஸ்டமர். உங்கள் ஜென்ரேஷன் யாராக இருந்தால் அனுப்பி விடுங்க. போய் வீட்டில் ரிட்டையர்மெண்ட் டைம் என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு இன்னும் படிச்சுக்கிட்டு சர்டிஃபிகேஷன் இன்டர்வியூ பண்ணிக்கலாம் தெரியும். சரியா? என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, போயிட்டு வாங்க சார். இவங்களும் தொடர்ந்து பல வருஷமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்களே.
வேற எங்கேயும் போகவே மாட்டாங்க போல, நமக்கிட்டே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்குங்க, இன்னைக்கு ஐடியில் ஜாப் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன செய்வாங்க, பிபி படிக்கும்போது .com பண்ணலையா, வெப்பு படிக்கலாம்பாங்க. சரி, வெப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு க்ளவுடு வந்துருச்சு அப்படின்னாங்க. க்ளவுடு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது டெவாப்ஸ் இல்லைன்னாங்க. சரி, க்ளவுடும் டெவாப்ஸும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, பல க்ளவுடு இருக்குது அப்படின்னாங்க. சரி, பல க்ளவுடு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்துருச்சு. ஜென்ரேட்டிவ் ஏஐ படித்து முடிக்கிறது கூட என்ன நடக்க போதோ தெரியல. ஜென்ரேட்டிவ் ஏஐல பல ஜென்ரேட்டிவ் ஏஐ இருக்குங்கிறாங்க. ஸோ ஐடி இஸ் நாட் தட் ஈஸி.